அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான சூட்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வாழ்க்கையில பணம் இருந்தால் உங்களுக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உங்களை யாருக்குமே தெரியாது. அப்படி உலகம் தானே இது. அப்பேற்பட்ட உலகத்துல உங்களுடைய ரோகிணி நட்சத்திரக்கார எந்த நட்சத்திரக்கார பிடித்தா வாழ்க்கையில நல்லா இருக்கலான்னு இந்த பதிவில் இடவிடாம கேளுங்க. ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே, ரோகிணினா அது ரிஷபராசியில பிறந்திருப்பாங்க. அந்த வீட்டில் சந்திரன் உச்சமான வீடு, அங்க தாயை பலப்படுத்தக்கூடிய ராசி. அந்த குழந்தை பிறந்தாலே தாய்க்கு எல்லா சக்திகளும் வந்து கூடிரும். ஏன்? சந்திரன்னா தாய். தாய் உச்சமாகக்கூடிய இடம் 12 ராசியில எங்க? ரிஷபத்துல தான். அப்பேற்பட்ட இடத்துல தான் ரோகிணி நட்சத்திரத்தை கடவுள் வச்சிருக்காரு. ரோகிணினா பசுமாடு. பசுமாட்டோட வயிற்றுல என்னைக்காவது பால் குறைஞ்சிருக்கா? அதே போலதான் வயிறு நிறைஞ்சு நிம்மதியா வாழக்கூடிய ஒரே சக்தி ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. அப்ப நிறைவான நட்சத்திரம். இப்ப இந்த ரோகிணி நட்சத்திரம்னா மாடு, பசுமாடு. உங்களுக்கு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பசுமாட்டிலேயே நிறைய தெய்வங்கள் எல்லாம் இருக்கும். அதை அந்த காலத்துல ஏன் அதை எடிட் பண்ணாங்க? அதை எதுக்கு எடிட் பண்ணாங்க? பசுமாட்டுல எல்லா மகாலட்சுமி இருக்குது. அந்த பசுமாட்டில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி பால் கறந்து கோயில் இருக்கக்கூடிய சிவனுக்கு மட்டும் அது அபிஷேகத்துக்கு போகல, தன்னுடைய தாயுடைய குழந்தைய பெத்து தாய் கட்ட பால் இல்லைன்னா இந்த பசுமாடு கட்ட இருக்கக்கூடிய பால் தான் அந்த குழந்தை காப்பாத்துது. உண்மைதானே? அப்ப இறைவன் 2 விதமா வச்சிருக்கான். தாய் சந்திரன் உச்சம், தாய் கட்ட பால் இல்லைன்னா அந்த இடத்துல ரிஷபம் மாட வச்சிருக்கான். எப்படி ஒரு அதிசயம்னு பாருங்க. இந்த மகாலட்சுமி ஏன் வச்சிருக்காங்கன்னா, அப்படி பால் தரக்கூடிய மகாலட்சுமியை உடம்பு பூரா அந்த பசுமாட்டு மேல வச்சிருக்கறனால குச்சியில எந்த இடத்துலையுமே அதை அடிச்சிடாதீங்க, அந்த யோகம் போயிரும் அப்படிங்கிறக்காக சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்துல மாட்டுடைய கொம்புல இருந்து வாழு வரைக்கும் அத்தனையுமே தெய்வமா இருக்கு. அதனாலதான் ரிஷபம் என்பது தாய், தாய் என்பது தெய்வம். அதனாலதான் தெய்வ பிறவி ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களை பாருங்க, சம்பந்தமே இருக்காது. அவங்கள ஏதாவது ஒன்று பேசுனா அடிச்சுதான் பேசுவாங்க. ஏன்? மாட்டை அடிக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா மாடுதான் அவ்வளவு கேவலமா? இந்த உலகத்திலேயே இந்த பசுமாடு மாடா உழைச்சு கடங்கட்டின காலம் ஒரு பொழுது இருந்தது இல்லவா? அப்படிப்பட்ட ராசி ரிஷபராசி. அப்பேற்பட்ட ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பணம் வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா? பணம் சாதாரண விஷயமா? உழைக்காம பணம் வந்துருமா? அறிவை கொண்டு பணம் சம்பாதிக்கலாம், உழைப்பை கொண்டு பணம் சம்பாதிக்கலாம். அது உங்களால் மட்டும் முடியும். ஆனால் எந்த நட்சத்திரக்கார பிடிச்சா பணம் தானாவே தேடி வரணும் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த சூட்சமத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த ரோகிணி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டா, மிருகசீரிஷ நட்சத்திரக்கார நீங்க பக்கத்துல ஒரு நட்பா வச்சுக்கிட்டீங்கன்னா பணம் கொட்டுன்னு கொட்டு. உங்க லைஃப்ல இது ஒரு நல்ல சூட்சமம். இதை அப்படியே எழுதி வச்சுக்கங்க பேனாவில். என்னுடைய ஜாதகத்துல நான் ரோகிணி நட்சத்திரத்தில் நான் பிறந்தேன், எனக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் தான் பணம் ராசி உள்ள மனிதர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்க லைஃப்ல எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. அந்த நட்சத்திரக்காரர் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு பணம் வரும். சரி, ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்க பிறந்துட்டீங்க, என்னைக்காவது ஒரு நாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும் அல்லவா? அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு நோட்டு பேனா எடுத்து வைங்க, பணம் வருதா இல்லையான்னு பாருங்க, எழுதி வைங்க. இதெல்லாம் வாழ்க்கையில ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க இந்த சூட்சமம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்க வாழ்க்கையில? அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன? பணம் தானே. ஒரு லாட்டரி சீட் நீங்க வாங்குறீங்க, அது எதுக்காக வாங்குறீங்க? அதுல ஏதோ பணம் அடிக்கணும் தானே. ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க, எதுக்காக போறீங்க? அதுக்கு நமக்கு போட்ட பணத்துக்கு மேல வரணும் தானே. ஒரு தங்கம் வாங்கி சேல்ஸ் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க? இன்னைக்கு இருக்கிற விலையை விட நாளைக்கு ஒரு கிராம் எச்சாகும் தானே, விலை எச்சு தானே. அப்ப எந்த இடத்துலையுமே
பணத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலப்படுத்தி வைக்கணும்னா 27 நட்சத்திரத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம். எது? பணம் தரும் நட்சத்திரம். பண மரத்தை காய்ச்சி இருக்கக்கூடிய மரத்தை பிடுங்கி கொண்டு வந்து இந்தாங்கன்னு கொடுக்கும் மிருகசீரிசம். அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு அது கிடைக்காது. ஆனால் மிருகசீரிச நட்சத்திரக்காரர் யாராவது பாருங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தால் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆயிருவீங்களே. கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த பதிவை கேட்டுட்டீங்க இல்லையா, யாராவது மிருகசீரிச நட்சத்திரம் இருக்கிறாங்களான்னு பாருங்க. அது எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அந்த நட்சத்திரக்காரர் வந்தோடனே கை கொடுத்துருங்க. வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? எதுவுமே தவறான பாதையில் நினச்சிட வேண்டாம். ஒரு கை கொடுங்க. இயக்குறீங்க, நீங்கள் அவங்கள இயக்குறீங்க, நட்பாக்குறீங்க. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்றீங்களா ஐயா? ஒரு டீ சாப்பிடுங்களேன் ஃபர்ஸ்ட். என்ன தண்ணி குடிக்கிறீங்களா? ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று சாப்பிடுங்களே அப்படின்னு இந்த ரோகிணி நட்சத்திரம் கொடுக்கும்போது அவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஏப்பம் பண்ணுறக்குள்ள பணம் வரும். எப்படி ஒரு அதிசயம் பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நான் ஒரு 29 ஆண்டு காலமாக இந்த ஜோதிடத்துறையில் ஆராய்ச்சி செய்து எங்கே தான் இந்த பணம் ஒளிஞ்சிருக்குது, எப்படித்தான் நம்மளுக்கு வருதுன்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சுத்து 27 நட்சத்திரத்தில் ஒரு சுத்து கட்டாயம் வரும். அன்னைக்கு ஒரு ஏழையாக இருந்தாலும் கூட அவருக்கு தகுந்த பணம் வரும். கோடிக்கணக்கில் வராட்டியும் பரவாயில்ல, அவர் வேலை செஞ்சு வச்சிருந்தாலும் பணம் வரும். அதனால மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பு. சரி, இந்த மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு கருங்காலி மாலையை கழுத்தில் போட்டாலோ அல்லது கருங்காலி மூலிகை கட்டைய ஏதோ ஒரு தெய்வ வடிவம் செஞ்சு வீட்டில் நீங்கள் வணங்கிட்டு வந்தாலோ கும்பட காசு வரும். ஏன் அப்படி? மிருகசீரிச நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறவங்களுக்கு இது ஒரு கருங்காலி வேற எந்த இடத்துக்குமே பொருந்தல. கருங்காலி மூலிகை, கருங்காலி மரம். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா சுத்த பிளாக், கருன்னு இருக்கும். அந்த மரத்தில் ஒரு தெய்வ வடிவம் செஞ்சு சும்மா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு போட்டு ஜம்முன்னு நடந்து போவாங்க. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சிருப்பார், ஒரு மந்திரக்கோள் மாதிரி வச்சிருப்பார். வேற ஒன்றும் இல்லை, அவர் நடந்து போவார். அது கருங்காலி தான், வேற ஒன்றும் இல்லைங்க. அது வெள்ளி பூன் போட்டு சும்மா அப்படி கையில் வச்சிருப்பாங்க. அது பார்த்தாலே தான் இருக்குது. அது கையில் வைக்க இயக்க அதை தெய்வமாக வடிவம் எடுத்து வைக்க காசு பிஸ்னஸ் பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு படத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ கருங்காலி மூலிகை நெட்டில் சர்ச் பண்ணி எது ஒரிஜினலோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கழுத்தில் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப நட்பு, எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. கருங்காலி ஒரு மான் உடைய ஒரு படத்தை வீட்டில் வாங்கி மாட்டி வைங்க. அந்த மானை மான் உங்களை பார்க்கணும், நீங்கள் மானை பார்க்கணும் காலையில். இதை பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் இனிமேல் வறுமையே உங்களை விட்டு போயிடும். அதிர்ஷ்டம்தான். பிரமாதமான லைஃப் உங்களுடைய லைஃப்பில் இந்த வயசில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இனி போகிற காலத்துக்கு உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பிடிச்சி சிறப்பாக வாழுங்க. வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து. அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.